ராகி மாவில் ரொம்பவே சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய சப்பாத்தி எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு நாள் ஆனாலும் இந்த சாஃப்ட்னஸ் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே தான் இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு ராகி மாவு, 2 கப்பு கோதுமை மாவு போட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கம்பைன் ஆகிறபடி மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 2 கப்பு தண்ணி தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா செமி சாஃப்ட் டோவாக நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரேடியாக ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. 2 கப்பு தண்ணி நம்மளுக்கு கரெக்டாக தேவைப்படும். இப்போ வந்து நம்ம நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துட்டோம். மாவு ரெடியானதுக்கப்புறமா இது எந்த சைஸு உருண்டைகள் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ கவுண்டர் டாப்பில் கொஞ்சமாக மாவு தூவிட்டு நம்ம வந்து சப்பாத்திக்கு எந்த மாதிரி தின்னா தேய்ச்சி எடுப்போமோ அதே மாதிரி நல்லா தின்னா நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்ம தேய்ச்சி எடுத்துகிட்டு இதை வந்து அயன் தவாவில் நம்ம வந்து சப்பாத்தி மாதிரி சுட்டு எடுக்க போகிறோம். கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்து சுட்டு எடுத்துக்கலாம். இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட். இப்போ வந்து 2 பக்கமும் கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இதோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ வேணும்னா நம்ம சேனல் இங்கே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ.